ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் சைபர் டோச் காயினுடைய ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு 70,000 டோக்கன், அதாவது 7,000 டோக்கன் நம்ம அக்கௌண்ட்டில் ஃப்ரீயாகவே நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதும். இன்னும் நம்மளுக்கு அதிகமான டோக்கன் கிடைக்கும்னா ரெஃபர் பண்ணோம்னாலும் நம்ம அக்கௌண்ட்டில் சேர்த்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இதோட ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு டோக்கன் விட்ராவல் கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் நம்மளுக்கு அதோட எப்படி சொல்கிறதுனா அதிகமான யூசர் வர்றதுனால சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ஈவினிங் டைம்லேருந்து சர்வர் ப்ராப்ளம் கிளியர் ஆகி நல்லா இருக்குது. நியூஸை ஜாயின் பண்ணலாம். இந்த சைபர் டச் காயினை எப்படி கிளைம் பண்ணுறது வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கான லிங்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து காமெண்ட் ஏதாச்சும் ப்ரௌசரில் போடுங்க. ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு பேஜ் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட ஏர்ட்ராப்க்கான மெயில் ஐடி கொடுங்க. பர்சனல் மெயில் ஐடி கொடுக்க வேண்டாம். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணது பிறகு உங்களுக்கு ஸ்டெப் 2 கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ட்விட்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அடுத்தது டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணது பிறகு கீழே கிளிக் ஏர்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஸ்கிப் டு யூசர் ஃபைனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இன்னும் 29 டேஸில் நம்மளுக்கு டோக்கன் விட்ராவல் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல என்டர் பிஎஸ்சி அட்ரஸ்ன்னு இருக்கும். அவங்களோட ட்ரஸ்ட் வாட்லேயோ இல்லை மெட்டாமாஸ்க்லேயோ போய்ட்டு பிஎன்பி அதில் வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதோட அட்ரஸ் எடுத்து தான் இங்கே கொடுங்க. இது எப்படி இந்த அட்ரஸ் எடுக்கிறது இவங்கிறதெல்லாம் ஒரு தனியான வீடியோவை ரெடி பண்ணி போடுறேன். அடுத்து இந்த வித்ட்ராவுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது எப்படி இருக்குன்னா உங்களோட மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் சென்ட் பண்ணணும். அதுக்கு கிளிக் டு வெரிஃபிகேஷன் மெயில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்பாக்ஸில் இதுமாரி வெரிஃபை மெயில்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட மெயிலை வெரிஃபை பண்ணிங்க. வெரிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தது ரிட்டன் ஹோம் பேஜ் எப்படின்னா இதேமாரி தான் இருக்கும். இந்த வித்ட்ராவல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை திருப்பியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ட்விட்டர் பேஜுக்கு போகும். அது ட்விட்டர் பேஜுக்கு போனதுக்கு பிறகு போஸ்ட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு போஸ்ட் வந்து அதில் போஸ்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஹோம் பேஜ் ரிட்டன் இப்படி தான் இருக்கும். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 70,000 டோக்கன் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆட் ஆகிடும். இது வந்து ஃப்ரீயாகவே நம்ம அக்கௌண்ட்டில் ஆகும். ரெஃபரல் மூலம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பேலன்ஸ் இருக்கும்போது 0 இருக்குது. நீங்கள் எவ்வளவு ரெஃபர் பண்ணிங்களோ உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். 29 டேஸ் கழித்து இந்த ரெஃபரல் போனஸ் உங்களோட ஆட் டோக்கன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். இதை நம்ம சேல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்காக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மூலம் இதை சொல்லித்தரோம்னா இப்போ ஓல்டு யூஸருக்கு இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது என்னங்கிறது தெரியும். நியூ யூஸராக வரவங்களுக்கு சிரமப்படுறாங்க. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தெரிஞ்சவங்க டேரெக்டாகவே பண்ணிடலாம், தெரியாதவங்கிறதுனால தான். இது பேங்காக் ஷாப்பில் இருக்குது, அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம ஸ்வாப் பண்ணி இந்த டோக்கனை விட்ராவல் எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது லைவுக்கு அழைச்சிட்டு போகிறேன் இருங்க. இப்போ இதோட ப்ரைஸை பாருங்கள். 0.000127 இந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டெக்ஸ்ட் டூலில் பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு இப்படி தான் காட்டிக்கிட்டு இருக்கு. கரண்ட் வேல்யூ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன ப்ரைஸ் லிஸ்ட் பண்ணாங்கன்னா பாருங்கள், லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 0.60 தள்ளி பார்த்திங்கன்னா 9 ப்ரைஸுக்கு பண்ணுங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 0.000127 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 24 ஹவர்ஸில் 149% பம்ப் ஆகிருக்கு. போக போக இந்த டோக்கனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.